Tracks A and B of masses 3m and m respectively are connected by a massless and a massless string in external string. The whole system is suspended by a massless string as shown in the figure. இதுதான் ஸ்ட்ரிங் ஏயும் பி கனெக்ட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிங். இதில் வந்து மாஸ்லெஸ் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹோல் சிஸ்டம் வந்து என்னன்னா ஒரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்னால கனெக்ட் ஆகிருக்கு. மேட் ஆக்சிலேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இமீடியட்லி ஆஃப்டர் தி ஸ்ட்ரிங் இஸ் கட். இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏயோட ஆக்சிலேஷன் பியோட ஆக்சிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராம் பாருங்கள். பிஃபோர் கட்டிங் தி ஸ்ட்ரிப் வந்து பார்த்தோன்னா இங்கே இது 3m இது m. ஸோ இதோட வெயிட் 3mg, இதோட வெயிட் வந்து mg. ஸோ டோட்டல் 4mg என்னென்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் எக்ஸ்பிரஸ் பதி ஸ்ப்ரிங்காக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஏயோட வெயிட் இருக்குது உங்களுக்கு 3mg. அதே மாதிரி என்னென்னா இந்த டென்ஷன் திஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இது வந்து டென்ஷன் எக்ஸ்பிரஸ் பதி ஸ்ப்ரிங். பிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென்ஷன் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரிங் வந்து டி. இதில் வெயிட் வந்து உங்களுக்கு எம்ஜி பிக்கு. அப்போ டி ஈக்குவல் என்ன ஆயிரும்? எம்ஜி வந்துடும். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ டி ஈக்குவல் டு எம்ஜிங்கிறது ஃபுட் கட்டிங் தி ஸ்ட்ரிப் எது கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு டேட்டா. இப்போ ஆஃப்டர் கட்டிங் தி ஸ்ட்ரிப் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோன்னா இது தனியாக இருக்கும். அப்போ டென்ஷன் இருக்காது. ஓகேவா? இது மட்டும் தனியாக இருக்கும். பி மட்டும் தனியாக இருக்கும். அப்போ பியோட வெயிட் அது எம்ஜி. அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போது ஏ வந்து என்னது? ஏயோட வெயிட் வந்து 3mg டவுன்வர்டு. ஸோ பிஃபோர் கட்டிங் ஸ்ட்ரிப் டி கூட எம்ஜி கிடச்சி. ஆஃப்டர் கட்டிங் ஸ்ட்ரிப் வரும்போது ஆக்சிலேஷன் ஆஃப் ஏ பார்த்தோன்னா 4mgயில் இங்கேருந்து இப்போ 3mg. ஏற்கனவே 4mg இருந்துச்சு, இப்போ 3mg இருக்குது. டிவைட் பை மாஸ் ஆஃப் ஏ. அப்போ 4mg பை 3mg அளவு mg பை 3m. எம்எம் அனுப்பிட்டு வரும். இப்போ ஜி பை 3. அப்போ ஆக்சிலேஷன் ஆஃப் ஏ வந்து என்னது? ஜி பை 3. ஆக்சிலேஷன் பி பார்த்தோன்னா இப்போ என்ன இருக்குது? உங்களுக்கு எம்ஜி இருக்குது. ஓகேவா? இட் இஸ் வெயிட் ஆஃப் பி டிவைட் பை மாஸ் ஆஃப் பி. ஸோ எம்எம் அடிபட்டு போயிடும். ஜி மட்டும் இருக்கும். ஸோ ஆக்சிலேஷன் ஆஃப் ஏ என்னது? ஜி பை 3. ஆக்சிலேஷன் பி வந்து ஜி. ஸோ ஜி பை 3g அப்படிங்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.